ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக டேஸ்ட்டாக தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க. பேனை வச்சுக்கோங்க, ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு 4 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கணுங்க. 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இதை போல் சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டு தோல் மட்டும் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க, கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 6 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா இதை போல் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போகணும் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ 1 டம்ளர் ரைஸை பாருங்கள், இதை போல் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க. உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், அதை அப்படியே பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலையை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.